காஸ்மெடென்ட் கிளினிக்கு தான் வந்திருக்கிறோம். டெர்மட்டோ சர்ஜன் காஸ்மெட்டாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கார்த்திக் சார் மீட் பண்ணி இன்டர்வியூ எடுக்க தான் வந்திருக்கிறோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், ஸ்கின்னை பற்றி, டயபெட்டிக் வூண்டிங் பற்றிலாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார் நேம் வந்துட்டு கார்த்திக்கு, ஸ்கின் டாக்டரை தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். சாரோடைய ப்ரொஃபஷனை பற்றி நம்ம சார்கிட்டே வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களுடைய ப்ரொஃபஷனை பற்றி சொல்லுங்கள். மேடம், என்னோட நேம் கார்த்திக். நான் வந்து ஸ்கின் டாக்டர். என்னோட டிகிரி வந்து டெர்மட்டாலஜி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணியிருக்கேன். டெர்மட்டாலஜி, காஸ்மெட்டாலஜி அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ் 3 விதமான ட்ரீட்மெண்ட் வித் லேசர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் கிளினிக்கில் வந்து நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். ஆஃப் லேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெர்மட்டாலஜிலேயே ஒரு விங் வந்து காஸ்மெட்டாலஜி வந்து நல்லா பிரான்ச் அவுட் ஆகிட்டு மோர் ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் போத் ஆன் டெர்மட்டாலஜி அண்ட் காஸ்மெட்டாலஜி மேடம். ஸோ காஸ்மெட்டாலஜி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த் ஆஃப் காஸ்மெட்டாலஜி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் வந்து எங்கள் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் கேசஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் கேசஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கும், அவ்வளோ அட்வான்ஸ்டாகவே நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது என்ன கம்ப்ளைண்ட்ஸோட வராங்களோ வி ஆர் வெரி பர்டிகுலர் தட் திரும்ப பேஷண்ட் வந்து போகும்போது ஒரு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே வந்து பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் வந்து பேஷண்ட்டாக இல்லாமல் காஸ்மெடென்ட்ற ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து அவங்களும் வந்து உள்ள இடம், பிகாஸ் வித்தவுட் பேஷண்ட்ஸ் இந்த காஸ்மெடென்ட்ற ஒரு கிளினிக்கில் அந்த ஃபேமிலியே கிடையாது. ஸோ பேஷண்ட்டை வந்து வி அக்செப்ட் தம் ஆஸ் வந்து ஒன் ஆஃப் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இருக்கிறது தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதை தான் வந்து டே பை டே டெய்லி இன்னும் கூட படிச்சுட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி வெரி ஹாப்பி வித் த ரிசல்ட்ஸ் அண்ட் எண்ட் ரிசல்ட்ஸ். அண்ட் ஒரு வாட்டி எங்கள் கிளினிக் அந்த பேஷண்ட்ஸ் தே ஆல்வேஸ் தே ஆல்வேஸ் கம் பேக் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு, அந்த பேஷண்ட் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் வந்து நாங்கள் இத்தனை வருஷத்தோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு வந்து நாங்கள் ஏர்ன் பண்ண பிக்கெஸ்ட்டு சொத்துன்னா வந்து அதுதான் வந்து நாங்கள் எங்கள் காஸ்மெடென்ட் கிளினிக் பொறுத்தவரை நாங்கள் அதுதான் கன்சிடர் பண்ணுறோம். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். உண்மைதான் சார், நீங்கள் வந்துட்டு எனக்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பழகினீங்களோ அதனால தான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேருக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும் நான் வந்துட்டு நினைச்சேன். நான் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்டட் வந்துட்டு கையில் வந்துட்டு இருந்தது. அதனால தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். சார், இது யாருக்கெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வர வூண்டிங்கும் வந்துட்டு நம்ம சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என் கண்ணு முன்னாடியும் வந்துட்டு நிறைய பேர் பாதிப்பாக இருந்தாங்க. அப்போ இதை வந்து நான் நிறைய பேருக்கு கொண்டுட்டு போகணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் சார். நான் எனக்கு நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி வந்துட்டு எனக்கு நியூவாக வந்துட்டு தெரிஞ்சது. பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்னங்க சார்? நீங்கள் மேடம், உங்களுக்கு வந்திருந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வாஸ்குலேட்டிக் அல்சர் சொல்லுவோம். வாஸ்குலேட்டிக் அல்சர்னால் வந்து பிளட் வெசல்ஸ், கையில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டு அதில் வந்து வூண்டு வந்து அல்சர் ஆகி இருந்தது. சரிங்களா? அது இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏரியாவில் இருந்த பிளட் வெசல்ஸில் ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துருந்தது. இன்ஃப்ளமேஷன் தான் அந்த இடத்துல வந்து முதல்ல வீக்கம் மாதிரி வந்து சதை விட்டு போய் அந்த இடத்துல இந்த ரத்த நாளங்களில் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் கொடுத்து வந்து இன்ஃபெக்ஷனை செட்டில் டவுன் பண்ணணும்னு நினச்சா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் செட்டில் டவுன் ஆகுமே தவிர உள்ளே இருக்கிற ரூட் காஸ் வந்து செட்டில் டவுனே ஆகாது. அந்த இடத்துல இருக்க ஸ்வெல்லிங் அந்த எதனால் வந்ததுன்றது தான் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்போ எங்கள் கிளினிக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கின் ஆகட்டும், காஸ்மெட்டாலஜி ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், ஹேர் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து we are very particular, we treat only the root cause. ரூட் காஸ் ட்ரீட் பண்ணால் தான் 100% க்யூர் கிடைக்கும். 100% க்யூர் கிடைச்சா தான் திரும்ப ரெக்கரன்ஸ் வராமல் இருக்கும். நம்ம சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சா அந்த டைமில் பேஷண்ட்ஸுக்கு வலி குறையும், அந்த டைமில் பேஷண்ட்ஸ்க்கு வந்து வீக்கம் குறையுமே தவிர இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்க்குற பேஷண்ட் நம்மக்கிட்ட சரியாக போகிறதுன்னு சொல்லி இன்னொரு டாக்டர் தான் தேடி போக வேண்டிய ஒரு நிலைமை தான் வருமே தவிர நம்ம போய் பார்க்குற அத்தனை டாக்டர்ஸும் சிம்டம்ஸ் மட்டுமே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இன்றைக்குமே பேஷண்ட்டுக்கு ஒரு க்யூர்ன்றதே வரவே வராது. ஸோ நாட் ஒன்லி டெர்மட்டாலஜி, ஆல் ஃபீல்ட்ஸ் இன் மெடிசன் ஒருத்தவருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீட் த ரூட் காஸ். ரூட் காஸ் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணாதான் நம்ம ஃபர்தராக வந்து காம்ப்ளிகேஷன்ஸும் வராது, அப்சல்யூட் க்யூர்ன்றதையும் அச்சீவ் பண்ண முடியும், பேஷண்ட்டுக்கும் எந்த விதமான ரெக்கரன்ஸும் இருக்காது. ஸோ அந்த வாஸ்குலேட்டிக் அல்சர் இருந்ததால் உங்களுக்கு அந்த வாஸ்குலேட்டிஸ்ன்றது அந்த ஏரியாவில் இருந்த இன்ஃப்ளமேஷன், ரத்த நாளங்களில் இருந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இனிஷியலாக மெடிசன்ஸ் கொடுத்துருந்தேன். அலாங் வித் தட் அங்கே வந்து மேலே இருந்த
இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸை சேர்த்து கொடுத்துருந்தோம். அப்புறம் நீங்கள் செகண்ட் சிட்டிங் வரும்போது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அப்போ என்ன பண்ணால் ஸ்டெம் செல் தெரப்பி வந்து டேரெக்டாக அந்த அல்சர்ஸ்க்கே வந்து நான் பண்ணது. ஸோ ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு இன்க்ரீஸ் லோட் ஆஃப் வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸை நம்ம அந்த ஏரியாவில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரொவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரத்த நாளங்கள் ஹீல் ஆகாமல் அதில் ஒரு பிரேக்கேஜ் இருந்ததை வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹீல் ஆக தானாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட் டவுன் ஆகிட்டு நார்மல் ஸ்கின் வந்து வரதுக்கு முன்னாடி இனிஷியலாக வந்து பிக்மெண்டேஷன் வரும். அதுக்கப்புறம் அதை ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஈவன் தோ இட் வாஸ் அ டிடிஎஸ் ஜேர்னி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. பட் என்னன்னா அந்த கம்ப்ளீட் பெத்தாலஜி நம்ம ட்ரீட் பண்ணும்போது, ஏன்னா இது நமக்கு சாதாரணமாக கையில் வந்து நம்ம வண்டியிலேருந்தோ விழுந்தாலோ ஒரு செராய்ப்பு ஏற்பட்டாலே நமக்கு ஆறுறதுக்கு 2 வாரங்கள் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் டீப் சீட்டட் இன்ஃபெக்ஷன் அலாங் வித் இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டா இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணுறது ஆக்சுவலி கொஞ்சம் வந்து கஷ்டம். நம்ம அதோட சேர்த்து வந்து இன்ஃப்ளமேஷன் பிகாஸ் ஆஃப் வாஸ்குலைட்டிஸ் வருது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம பண்ண வேண்டியது இருந்தது. கூட சேர்த்து வந்து நம்ம வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் பண்ணும்போது ஹீலிங் ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி மோர் குவிக்கராகவும் இருந்தது. அந்த ஏரியாவில் க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஜென்ரேஷன் வந்து ஹையராகவும் இருந்தது. ஸோ அதனால் அந்த ப்ரீச் இருந்தது வந்து கம்ப்ளீட்டாக கவரேஜ் ஆகிட்டு வந்துருச்சு. ஒன்ஸ் கவரேஜ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம மேலே கொடுக்குற டாப்பிக்கல் சொல்யூஷன் டாப்பிக்கல் ஆயின்மெண்ட்ஸ் வந்து நார்மல் ஸ்கின் வந்து வர வச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டு. இது நம்ம வந்து தென் டெய்லி நம்மளை வந்து நம்மளே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்லாம் தெரிய வரும். நம்ம ஒரு வாட்டி மெடிக்கல் காலேஜ்லேருந்து வெளியே வந்துட்டால் அவ்வளோதான் டாக்டர் ஆகிட்டோன்ற ஒரு நினைப்பு நமக்கு வந்துருச்சுன்னா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் நம்மளால் போக முடியாது, பேஷண்ட்டோட சஃபரிங்கும் மிட்டிகேட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் அ டாக்டர் ஆல்வேஸ் அ ஸ்டூடெண்ட். மற்ற சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டாக இருந்து டிகிரி பாஸ் அவுட் பண்ணுறதுட்டா அந்த டிகிரி முடிஞ்சிச்சு. பட் டாக்டர்னா ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்க டாக்டர் ஆனதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்டாகவே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்டாக கண்டினியூ பண்ணுற இன்டென்ஷன் இருக்கிற டாக்டர்ஸால் மட்டும்தான் பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட் கேர் கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஆல்வேஸ் ஐ கீப் அப்டேட்டிங் மைசெல்ஃப். தேங்க்யூ சார், நிறைய டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எனக்கு கையில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்தது, அதனால தான் என்னால் வீடியோ வந்துட்டு ரெகுலராக போட முடியலன்ட்டு. பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இந்த இடம் தான் அந்த இடம். இப்போ வந்து அந்த வூண்டிங்கோடைய இதுவே தெரியாத அளவுக்கு நல்லா ஹீல் ஆகிட்டு இருந்தது. அதனால தான் பல பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே சார், இது யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு சரிப்பட்டு வரும் சார்? டயபெட்டிக்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? டயபெட்டிக்கு எந்த லெவல் வரைக்கும் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த அளவுக்கு? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஸ்குலைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து மற்ற ஜென்ரல் பாப்புலேஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் அதிகமான வந்து வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் அதிகம். ரீசன் பீயிங் என்னன்னா, சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரத்த நாளங்கள்லேயும் சுகர் போய் சேர்ந்துட்டு அதை வந்து இன்ஃப்ளேம் பண்ணிவிட்டு இன்ஃபெக்டும் பண்ணி விட்டுடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெறும் ஸ்கின்ல இருக்கிற இந்த ப்ராப்ளம் மட்டும் ட்ரீட் பண்ணால் செட்டில் டவுன் ஆகாது. சுகர் லெவலை ஆப்சல்யூட்டாக வந்து வித்தின் நாமினல் ரேஞ்சஸ்க்கு வந்து கொண்டு வரதுக்காக பார்க்கணும். அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு சுகர் லெவல் அவங்க என்ன தான் டயபெட்டிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ் லெவலில் குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போராட வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் வந்து ஐ ஹவ் டன் மை ஃபேமிலி மெடிசன் ஆல்சோ அட் சேம்சி வெல்லோர். ஸோ அதனால் டயபெட்டிஸும் சேர்த்து பார்க்குறதால எனக்கு இன்னும் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருந்தது எனக்கு. ஸோ சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரும்போதே இந்த மெடிசன் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே டைமில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 அப்ரோச் வந்து நம்ம கொண்டு வரும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் குவிக்காகவும் இருக்கும். பேஷண்ட்ஸோட சஃபரிங்கும் பெயினும் இன்னும் பெட்டராக வந்து குவிக்காக அது ரிசால்வ் ஆகிடும். ஓகேங்க சார். இப்போ கை கால் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருது இல்லைங்களா டயபெட்டிக்னால, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா எதுவும் பண்ண முடியாதுங்களா சார்? இப்போ கை கால் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரத்த நாளங்களில் கம்ப்ளீட்டாக பிளட் சப்ளை கட் டவுன் ஆகிட்டு அதுக்கு மேலே வந்து பர்ஃபியூஷன் நடக்காதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கை கால் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது வந்து ஆம்புடேஷன். பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்புடேஷன் ரத்த நாளங்களில் பிரச்சனை வந்ததுன்னா அதிகமான சுகர் லெவல் இருக்கும்போது ஆம்புடேஷன் கட்டாயம் செஞ்சு ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ நமக்கு என்ன ஒரு ஆப்வியஸ் சான்ஸ்னா ஆம்புடேஷனுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஸ்டெம் செல் தெரப்பி ஸ்டெம் செல்ஸை இன்ஜெக்ட் கூட பண்ணுவோம். அது பண்ணும்போது ஒரு டிகிரி ஆஃப் டேமேஜ் வந்து 40 to 70% ஆஃப் டிகிரி ஆஃப் டேமேஜ் இருக்கும்போது அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மோர் தேன் 70% ஆகிடுச்சுன்னா இந்த தெரப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக வந்து குறைவு. ஏன்னா பிகாஸ் கன்சிடரபிள் டேமேஜ் ஆல்ரெடி நடந்துருச்சு. 70% டேமேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ரத்த நாளங்களில் மட்டும் டேமேஜ் இருக்காது, ரத்த நாளங்கள் சப்ளை பண்ணுற டிஷ்யூஸ்லேயும் டேமேஜ் இருக்கும்.
அண்ட் அதோட நரம்புகள்லேயும் டேமேஜ் இருக்கும். ஸோ மிக அதிகமான டேமேஜ் இருந்ததுன்னா நமக்கு ரிவர்ட் பண்ணுறது சாத்தியக்கூறுகள் குறைச்சல். பட் அப் டு 40 to 70% இருக்கும்போதே பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா இந்த தெரப்பி பண்ணி ஸ்டெம் செல்ஸை டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணும்போது ரிவர்ட் ஆகிட்டு வரதுக்கு மிக அதிகமான பாசிபிலிட்டிஸ். மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் டெஃபினட்டாக செட் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகே சார், ரொம்ப அழகாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். வேறு என்னெல்லாம் சார் பண்ணுறீங்க? டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் சார். அதே மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு எந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கிறாங்க, அதனுடைய பட்ஜெட் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? மேடம், வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வெள்ளூரில் பண்ணுறோன்றதே வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியும். நிறைய பேர் வந்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வெள்ளூரில் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையானே தெரியாமல் they either go to பெங்களூர் இல்லைன்னா சென்னையில் போய் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் போகும்போது ரெண்டுமே அது காஸ்மோபாலிட்டன் ஆர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். எக்ஸ்பென்சஸ் கம்பேரிட்டிவ் வெரி ஹை. வெள்ளூரில் பண்ணுறத விட ஆல்மோஸ்ட் ட்வைஸ் த அமௌண்ட்டை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ப்ளஸ் போகிறவங்க வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் வெளியவே அங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறது, அவங்களோட ஃபுட் அண்ட் க்ளோத்திங் எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம பண்ணுறத விட ஒரு 2 to 2.5 times அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் தான் பண்ணிட்டு வராங்க. நம்ம கிளினிக்கில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து 25,000 rupees வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். வி ஹேவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கேஜஸ். அண்ட் அட் த சேம் டைம் நிறைய மொடாலிட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதில் நிறைய ஸ்ட்ரிப் மெத்தட்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்புறம் வந்து FUEன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, FUTன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, BioFUEன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, லாங் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, முஷ் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, பாடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கு ஏற்றபடி வந்து நம்மளோட சார்ஜஸ் வந்து மாறும். பட் இனிஷியலி வி ஸ்டார்ட் வித் அரௌண்ட் 25,000 rupees வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிஷ்னலாக வந்து டிபெண்டிங் ஆன் த பேக்கேஜஸ் க்ரோத் ஃபேக்டர்ஸ் அண்ட் PRPஸும் நாங்கள் வந்து அந்த பேக்கேஜ்லேயே ஃப்ரீயாக கூட பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது எல்லாருக்குமே பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வராது. நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்கைடன்ஸ் என்ன ப்ராப்ளம்னா எல்லாருமே தி கோ அண்ட் சிட் ஆன் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜிஸ்ட்ன்ற நேமில் வந்து டெர்மட்டாலஜி இல்லாதவங்க அது நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் த சப்ஜெக்டே தெரிய மாட்டேங்குது. அவங்க இஷ்டத்துக்கு வந்து எங்ககிட்ட வந்தால் நாங்கள் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோன்னு பேஷண்ட்டுக்கு வந்து மிஸ்கைட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் வந்து ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு 6 to 9 months ஆகும். அந்த 6 to 9 months அந்த ப்ராப்பர் கேர், அதுவும் கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணியிருந்தால் தான் அது சக்ஸஸ் ஆகும். அறகுறையாக பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் இல்லாமல் பண்ணும்போது டெஃபினட்டாக அது வந்து பார்ஷியல் சக்ஸஸ் இல்லைனா ஃபெயிலியர் தான் வரும். என் கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வர பேஷண்ட்ஸில் 50 to 60% வெளியே போய் பண்ணிவிட்டு ஃபெயிலியரோட வர பேஷண்ட்ஸ் தான் அதிகம். டேரெக்டாக என்கிட்ட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு வந்து என்ன அப்ரோச் பண்ணுற பேஷண்ட்ஸை விட வெளியே போயிட்டு மற்ற ஸ்டேட்ஸில் போய் பண்ணிவிட்டு 80,000 90,000 சொல்லிட்டு போய் பஞ்சாபில் போய் பண்ணிட்டு வராங்க, 1.25 லட்சம் கொடுத்து பெங்களூரில் போய் பண்ணிட்டு வராங்க. ஒரு சிலர் சென்னையிலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 65,000 to 70,000 rupees கொடுத்து பண்ணிட்டு வராங்க. போய் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் கரெக்டான டாக்டரை சூஸ் பண்ணி கரெக்டான சர்ஜனை சூஸ் பண்ணி போய் பண்ணால் தான் சக்ஸஸ் இருக்கும். நம்ம அதை பற்றி நாலேஜ் இல்லாத படித்தவங்களுக்கு மட்டும் தான் அதை பற்றி என்னன்றது தெரியும். ஹார்ட்லி ட்ரைனிங் போயிட்டு வந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி அறகுறையான ஒரு நாலேஜோடு செய்யும்போது தான் ஃபெயிலியர்ஸே வருது. அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடியே வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இல்லை க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரைமர்ஸ் தான் அந்த ஹேர் ரீக்ரோத்துக்காக நாங்கள் பண்ணுறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே செட்டில் டவுன் ஆகுது. நாங்கள் செட்டில் டவுன் ஆகிட்டு வருது, வாய்ப்புடன் சொல்கிறதுக்கு செட்டில் டவுன் ஆகிட்டு வருது. அதில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலோ இல்லை அதில் ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான ஹேர் லாஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தான் வி டேரக்ட்லி டேக் அப் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். எங்ககிட்ட டிரான்ஸ்பிளான்ட் வந்து கேட்குற எல்லாருமே நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கிறது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட். வந்து ப்ரெக்னன்சி வந்த உடனே போய் நான் சிசேரியன் பண்ணிக்கணும்னு சொல்கிற மாதிரி அது எடுத்தோடனே டிரான்ஸ்பிளான்ட் போகிறது. யூ ஹாவ் டு ட்ரை ஒன்லி ஃபார் நார்மல் டெலிவரி. டெஃபினட்டாக நார்மல் டெலிவரி நடக்கும். நார்மல் டெலிவரி நடக்காமல் இருக்க கேசஸ் மட்டும் தான் நம்ம சிசேரியன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதே மாதிரி தான் பேஷண்ட்ஸ் வந்த உடனே டிரான்ஸ்பிளான்ட் கேட்குற ஒரே ரீசன் தான் டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கிறது வந்து எத்திக்கலி இஸ் நாட் ரைட். ஃபர்ஸ்ட் திங் அந்த மாதிரி எடுக்கிற பேஷண்ட்ஸ் வந்து செக் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்ஸ்க்கு முதல்ல நாங்கள் வந்து இது க்ரோத் ஃபேக்டர்ஸ்லேயே செட்டில் டவுன் ஆகுமான்றது நாங்கள் இவால்வேட் பண்ணுவோம். அந்த மாதிரி இவால்வேட் பண்ணும்போது 70 to 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படாமல் வெறும் க்ரோத் ஃபேக்டர்ஸ்லேயே செட்டில் டவுன் ஆன பேஷண்ட்ஸ் தான் மிக மிக அதிகம். நாங்கள் வெறும் க்ரோத் ஃபேக்டர்ஸ் மட்டும் பண்ணுறதுல நாங்கள் க்ரோத் ஃபேக்டர்ஸோட சேர்த்து ப்ரைமர்ஸ் அண்ட் ரேசஸும் சேர்த்து பண்ணுறோம். எல்லாமே வந்து ஒரே சிட்டிங்லேயே நாங்கள் பண்ணிட்டு வரோம்.
ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் 100% இருக்குது எங்களுக்கு. அதனால எங்களுக்கு வந்து இதுலேயே வந்து we have sufficient number of patients. ஸோ இதையும் தாண்டி வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படணுன்ற இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி அந்த லெஸ்ஸர் அமௌண்ட்டு தான், லெஸ்ஸர் நம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ்க்கு we always do justice to their demands. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கும்போது ரிசல்ட்ஸ் இன்னும் மோர் ப்ராமிசிங்காக இருக்குது. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபேஷியல் பண்ணுறதாகவும் நான் வந்துட்டு பார்த்துருந்தேன் சார். இங்கே நான் பியூட்டி பார்லரில் தான் வந்துட்டு ஃபேஷியல் அப்படின்றது நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்களே சார், எப்படி சார்? மேடம் நாங்கள் வந்து பண்ணுறது பேர் வந்து மெடிஃபேஷியல் மேடம். we have medicines அண்ட் சீரம்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணி ஃபேஸுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து பிரைட்டனிங் அண்ட் க்ளோயிங்க்குன்னு தனியாக லேசர்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த என்டையர் ப்ரொசீஜர் பேர் வந்து மெடிஃபேஷியல். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளினிக் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த அவேர்னஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருந்தது, பேஷண்ட்ஸ்க்கு அது புரியல. பட் இப்போ வந்து we have ரெகுலர் செட் ஆஃப் பேஷண்ட்ஸ். அவங்க வந்து மாதம் பியூட்டி பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு மெடி ஃபேஷியலுக்கு நம்மகிட்டே ரெகுலராக வந்து பண்ணிக்கிறதுக்கு இருக்காங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 பேராவது அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் அலாங் வித் திஸ் வந்து பிரைடல் அண்ட் பிரைட் க்ரூம் பேக்கேஜ் மாதிரியும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே தொடர்றது கிடையாது. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனவங்க என்கேஜ்மெண்ட் டைம்லேயே நம்மகிட்ட அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ்னு சொல்லி அவங்க மேரேஜ் வரைக்கும் ரெகுலராக வந்து அதுக்கான வந்து பேக்கேஜ் ஃபேஷியல் மெடிஃபேஷியல் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சிலருக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஃபேஸ்லேயே வந்து ஸ்கின் பிரைட்டனிங்க்குன்னு சொல்லி அதுக்கு தனி சீரம்ஸ் இருக்குது. அதை டேரெக்டாக வந்து ஃபேஸ்க்குள்ளேயே வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிடும். அது ஃபேஸில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் வந்து நாங்கள் டாபிக்கல் அனஸ்தீசியா ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ணும்போது க்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 times வந்து 2 times வந்து க்ளோ இன்க்ரீஸ் ஆகும். இது தவிர வந்து குளூட்டாதைன் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு ஐவி குளூட்டாதைனும் இன்ஜெக்ஷன்ஸ் வரும். ஸ்கின் பிரைட்டனிங்க்கு வந்து இருக்கிற லேசர்ஸ்லேயே வந்து கார்பன் ஃபேஷியல் அண்ட் ஹாலிவுட் ஃபேஷியல்னு சொல்லிட்டு இருக்குது, அது பண்ணுறோம். வேம்பயர் ஃபேஷியல் சொல்லிட்டு பேஷண்டோட பிளேட்லெட்ஸ் எடுத்து க்ரோத் ஃபேக்டர்ஸோட அதை மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸில் போட்டு விட்டு அதையும் வந்து நாங்கள் வந்து வேம்பயர் ஃபேஷியல் வந்து பேஷண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து வரும்போது இருக்க காம்ப்ளெக்ஷன் வந்து இன்னும் மோர் வந்து க்ளோ அண்ட் வந்து காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸோட பேஷண்ட்ஸ் வந்து அந்த என்டையர் தெரப்பி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து முடியும் போது போயிருந்தாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த ஸ்கின் டோன் 2 or 3 செஷன்ஸே போதும். இப்போ உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செஷனே போதும் உங்களோட காம்ப்ளெக்ஷனுக்கு. பட் பிரைடல் காம்ப்ளெக்ஷன் பிரைடல் ஃபேஷியல் வரவங்க வந்து மேரேஜ் டைமில் நாங்கள் எந்த வித மேக்கப்புமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ வரவங்க இப்போ இருக்கிற யூத், இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் வந்து விஷயம் நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியுது. அதனால அவங்க மேரேஜ் டைமுக்கு எனக்கு மேரேஜுக்கு இந்த 4 மாதம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். 4 months மட்டும் நான் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது இன்னும் போல்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபேஷியல் இந்த மெடிஃபேஷியல் வித் லேசர்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு மேரேஜ் டைமில் மேரேஜ்க்கு முன்னாடினால அவங்க வந்து அந்த மேக்கப்லாம் கூட எதுவுமே போடுறது கிடையாது. டேரெக்டாக நம்ம கொடுக்குற சேராமே போட்டுட்டே டேரெக்டாக மேரேஜே முடிச்சுட்டே வந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ மோர் அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. அதுக்கு ஏற்றபடி மெடிசன்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதால ரிசல்ட்ஸ் வந்து ஹாப்பினஸையும் சேர்த்து நமக்கு பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்குது. ஓகே சார், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் டைம் வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்தது இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னாக்கா அவங்க கமெண்ட்ஸ் பண்ணட்டும் சார். அதை பற்றி நான் உங்களுக்கு திரும்பவும் வந்துட்டு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கள் கிளினிக் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து பேஷண்ட்ஸ்க்காக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நீங்கள் போடுங்க. அது அவங்க பார்க்கும்போது அதை பற்றி இன்னும் மோர் என்ஹான்ஸ்ட் வந்து நாலேஜ் அண்ட் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறோம், இப்போ என்னென்ன லேட்டஸ்ட் இந்த டெக்னாலஜி என்னென்னலாம் இருக்குது, அது என்னென்னலாம் நம்ம கிளினிக்கில் அவைலபிலிட்டி இருக்குது, நம்ம சர்வீசஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. www.drcosmodent.com நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்குறவங்களுக்கு அது இன்னும் மோர் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அவங்களுக்கு அந்த ரீச் அண்ட் சர்வீசஸ் இன்னும் பெட்டராகவும் ஈஸியாகவும் இருக்கும் மேடம். கண்டிப்பாக சார், உங்களுடைய டீட்டெயில் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுடைய நேமு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்றேன் சார். அவங்க வந்துட்டு பார்த்துட்டு உங்களை கண்டிப்பாக வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் எனக்காக டைம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், தேங்க்யூ.